வணக்கம். குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம். அதிகாரம் 2, வான் சிறப்பு. குரல் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விளக்கம். கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழை நீர் பொய்த்து விட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். Explanation in English. If the cloud withholding rain deceive, hunger will long distress the sea with spacious wood. இந்த குறளுக்கான ஒரு குட்டி கதையும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. திறமையாக ஆட்சி செய்துட்டு வராங்க. அந்த ஊர்ல எல்லா வளங்களும் நிறைஞ்சிருந்துச்சு. மக்கள் எல்லோரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஊருக்கு அருகில கடல், மலை, காடுன்னு எல்லா இயற்கை வளங்களும் நிறைஞ்சிருந்துச்சு. கடல் போக்குவரத்து கூட அங்க இருந்துச்சு. அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் எந்த ஒரு பஞ்சமும் இல்லாம தாராளமா கிடைச்சிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறமா ராஜாவோட மகன் இளவரசராக ஆட்சி பொறுப்பேற்க ஆரம்பிச்சாரு. ஆனா இளவரசருக்கு மக்களை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்கிற எல்லா வளங்களும் தனக்குத்தான் என்ற எண்ணத்தோட அவரோட ஆட்சி செயல்பாடு இருந்துச்சு. இளவரசருக்கு திடீர்னு அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை கட்ட வேணுங்கிற எண்ணம் உருவானுச்சு. உடனே அவருக்கு கீழே வேலை செய்யற வேலைக்காரங்களை கூப்பிட்டு அரண்மனை கட்ட தேவையான மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அவங்களும் அவரோட ஆணைக்கிழங்க எல்லா மரங்களையும் வெட்டி அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டது. அருகில் இருக்கிற எல்லா ஊர்ல இருந்தும் இவ்வளவு பிரமாண்டமான அரண்மனை என ஆச்சரியப்பட வச்சது. ஆனா அந்த வருடத்திலிருந்து மழை பெய்ய குறைய ஆரம்பிச்சது. மழை இல்லாததால இயற்கை வளங்களும் குறைய ஆரம்பிச்சது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அன்றாட தேவைக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. குடிக்க கூட தண்ணீர் இல்லாம போயிடுச்சு. அங்க இருக்கிற மக்கள் பசியோட கொடுமைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்புறமா தான் இளவரசருக்கு புரிய வந்துச்சு, நாம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்னு. ஆமாங்க, கடல் சூழ்ந்து இந்த உலகம் இருந்தாலும் நமக்கு தேவையான குடிநீர் மழை பெஞ்சாதான் கிடைக்கும். மழைக்கு காரணமா இருக்கிற மரத்தை நம்ம வளர்க்கணும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இந்த கருத்தை தான் நம்ம திருவள்ளுவரும் நமக்கு இந்த குறள்ல எடுத்துரைக்கிறார். நன்றி. மீண்டும் ஒரு குறளுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்.